இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது ஆபிரகாமுடைய 9வது பயணம், ஜேர்னி ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதலின் பயணம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த 9வது பயணம், ஜேர்னி ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லா தெய்வ மனிதர்கள் வாழ்க்கையிலும், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒரு அனுபவம், தவறான புரிந்து கொள்ளுதல். இது 9வது பயணம், ஆபிரகாமுடைய 9வது பயணம். இதற்கு நாம் அடிப்படையாக எடுக்கிற வேத பகுதி ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 9வது பயணம் எங்கிருந்து எங்க போகிறார்? ஹெப்ரோன்ல இருந்து கேராருக்கு போகிறார். அவர் போகிற ஊர் என்பது ஹெப்ரோன் டு கேரார். இதற்கு தூரம் 50 கிலோமீட்டர். இதற்கு இடைப்பட்ட தூரம் 50 கிலோமீட்டர். ஆபிரகாமுடைய 9வது பயணத்தின் தூரம் நியர்லி 50 கிலோமீட்டர்ஸ். 50 கிலோமீட்டர் தூரம். ஹெப்ரோனுக்கும் கேராருக்கும் இடையே உள்ள தூரம் 50 கிலோமீட்டர். ஒன்று நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்குது, எல்லார் வாழ்க்கையிலும் வரும். குறிப்பாக விசுவாச வாழ்க்கையில் எளிதாக நம்மை தாக்கக்கூடிய ஒரு தவறு, த காஸ்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பெயின், வலி. தவறாய் புரிந்து கொள்வது மாதிரி வலி இருக்குது, தெரியுங்களா? இப்போ நாம் செய்த ஒரு தவறை யாராவது சொன்னால் கோபம் வரும் நமக்கு. அவன் செய்யலையா, இவன் செய்யலையான்னு நம்ம நியாயப்படுத்துவோம். ஆனால் செய்யாத ஒன்று கொண்டு தான் வச்சுங்களா, வலிக்கும் ரொம்ப. அந்த காஸ்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பெயின். எனக்கு தெரிஞ்ச பைபிளில் அதிகமாக தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேருந்து பாருங்க, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் பாரு, கோயில் அடிக்க சொன்னான்டா, அவர் உடம்பு சொல்லுவார். இயேசு மேலே சாட்டின குற்றச்சாட்டில் முக்கியமானது இந்த மத்த 26ஆம் அதிகாரம் 61ஆம் வசனத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா, 3 நாளில் ஆலயத்தை இடித்து போட்டால் கட்டுவது சொல்லி சொன்னான். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஆலயத்தை பற்றி. 3ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பிறத்தலை பற்றி அந்த அவனுக்கே வருது பாருங்க, சந்தேகம் வருது பாருங்களேன். அவன் யூதனுக்கு யாரவன்? ஒரு அதிகாரியாக இருக்கவன். நிக்கதேமு யூதர்களுக்கு போதகனாக இருக்கிறவன். அவன்கிட்ட இயேசு சொன்னான், நீ மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் தாயின் வீட்டுக்குள்ளே போய் பிறக்கணுமா? ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்களேன். 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணை பேசுவார், நீ கொடுக்குற தண்ணீர், நான் கொடுக்குற தண்ணீர். அந்த தண்ணீர் அவளுக்கு புரியல பாருங்களேன். அவனு சொல்ல, ஆண்டவரே அந்த தண்ணியை கொடுத்தீங்கன்னா நான் அடிக்கடி இங்கே தண்ணி எடுக்க வராமல் இருப்பேனே. 7ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க, அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கும்? புகழ் பெற விரும்புகிற எவன் எங்கே இருக்கணும்? எருசலேமில் இருக்கணும். நீ ஏன்டா நாசரேத்தில் இருக்க? அவன் சகோதரர்களே துரத்துவான். இயேசு சொல்வார், உங்கள் வேலை எப்போது இருக்குது, என் வேலை இன்னும் வரவில்லை. அங்கே போனால் என்ன பண்ணுவார்? எழுந்து தாகமாக இருக்கிறான்னு வான் கூப்பிடுவார். அதாவது இது பண்ண தண்ணீர் அல்லது கொடுக்க போகிற பரிசுத்த ஆவி. பார்த்தீங்கன்னா யோவான் நிச்சயம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு 10 மேலே தான் இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். இயேசு சொல்லுவார், கொஞ்ச நாள் நீங்கள் என்ன பார்ப்பீங்க, அப்புறம் நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க. வேணும் சொல்லுவான், டே சூசைட் பண்ணிக்க போகிறான்டாம்மா. ஆக்சுவலாக இயேசு வெளியரங்கமாக பேசலை. அது ஒரு முக்கியமான காரணம் அதுதான். ஏன் அப்படின்னு சொன்னால், பேசினாலும் ஏற்றுக்க மாட்டான். இப்போ நேரடியாக பேசினாலும், ஏன் இயேசு மறைபொருளாக பேசினார்? ஏசாயா சொன்னதை தான் இயேசு சொல்லுவார், காண்கிறவன் என்ன செய்யணும்? காணாமல் போகணும். குருடன்லாம் என்ன செய்யணும்? பார்க்கணும் பாரு. பார்க்குறவனுக்கு கண்ணை ஏன் குருடாக்கணும்? அது தெரிகிறதுன்னு சொல்கிறவனுக்கு என்ன தெரியாது, தெரியாதுன்னு சொல்கிறவனுக்குன்னு சொல்ல போனால் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கு மறைத்து பாலகருக்கும் பேதைகளுக்கும் வெளிப்படுத்துகிறாரு. அது தேவனுடைய திட்டம். ஆனால் தான் இயேசு அதை என்ன பண்ணுறாரு? மறைபொருளாகவே சொல்லிட்டு இருந்தது காரணம் அதுதான். மிக எளிமையான ஒன்று. யோவான் 7:17 வாசிங்க. யோவான் 7:17. யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ, அது மனதுள்ளவன் எவனோ இல்லை, சித்தம் உள்ளவன் எவனோன்னு இருக்கணும். அவருடைய அது 2 வீல் இருக்கு. அதில் ஒரு வீல் என்ன? அவருடைய சித்தத்தின்படி செய்ய சித்தமுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். ஏன் அவனுக்கு அறிய முடியல? ஏன் அவனுக்கு மறைபொருளாக இருக்குன்னா, they are not willing to do the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதாக இருந்தால் இயேசு பேசுனது அவனுக்கு புரியுமே. அவங்களுக்கு என்ன இல்லை, they don't have the will to do the will of God, so they are unable to understand what Jesus is saying.
இயேசு சொன்னது அவனுக்கு ஏன் புரியலைன்னு சொன்னா, அவனுக்கு என்ன இயேசு சொல்கிறார், நான் தேவனுடைய சித்தத்தின்படி சித்த செய்ய மனசுள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன ஆகும், நான் சொல்லுவது தேவனால் உண்டானதா மனுஷனால் உண்டானதான்னு புரியும். இது நம்ம அடிக்கடி ஜெபம் பண்ணுறோம்ல, ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் வருது, இதை செய்யலாமா கூடாதா, இல்லை இது போகலாமா வேண்டாமா, இதை வாங்கலாமா கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம், we are trying to find what is the will of God regarding this, இல்லையா? இதுக்கு நான் தேவ சித்தம் என்னன்னு தெரிய ட்ரை பண்ணுவோம் இல்லையா? என்னுடைய எளிமையான புரிந்துகொள்ளுதல் தேட வேண்டிய அவசியமே இல்லை. இது தேவ சித்தமா இல்லையான்னு தேட வேண்டாம். எப்போ அப்படின்னா, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் 100க்கு 100 கவனம் எடுத்து அந்த பாதையில் நம்முடைய கவனத்தை செலுத்துவோமானால் நமக்குள்ள வரக்கூடிய எண்ணமே தேவ சித்தமாகத்தான் இருக்கும். சுய சித்தங்களே அங்கே வருவதற்கு வாய்ப்பில்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2:12-13 வாசிங்க. இது தேவ சித்தமானு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது தேவனுடைய விருப்பம் தானா, செய்யலாமா கூடாதா, வேணுமா வேண்டாமா, இதுக்கெல்லாம் பிரச்சனையே வராது. எப்போன்னா 2:12-13 வாசிங்க. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, நான் உங்களுக்கு கிட்ட இருந்தா நீ எப்படி பயப்படுவியோ அப்படின்னா உங்களோட தூரம் போனா என்ன பண்ணக்கூடாது, குளிர் விட்டு போகக்கூடாது. அப்பவும் என்ன பண்ணு, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முள்ள தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். போதுமா? நமக்குள்ள வருகிற விருப்பம் செய்கை எல்லாம் எப்படியே ஆயிடும், தேவ சித்தமாகவே ஆடு. தேவ சித்தத்துக்கு மாறா இது நமக்குள்ள தோணவே தோணாது. எப்போன்னா, ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நிமிஷமும் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தால், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நமக்கு என்னைக்கு எண்ணம் வருதோ அன்றைக்கு பிரச்சனை உண்டு ஆயிடும். நாம் என்ன செய்யணும், நமக்கு தெரிஞ்சது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் தான் ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு என்பது கையை தூக்கணும்னா ஊழியத்துக்கு வந்தோம்னா முடிஞ்சு போயிடல. ஒவ்வொரு நாளும் 2:12 ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுன்னு போட்டிருக்கல. ஸோ இது எதன் அடிப்படையில், என்னுடைய பிரயாசத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு என்ன செய்யுது உங்களுக்கு தெரியும். ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்படுவேன். 3 காலங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ரட்சிப்பின் 3 காலங்களை பாருங்களேன். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஒன்று என்ன, கடந்த காலம், மற்றொன்று நிகழ்காலம், இன்னொன்று எதிர்காலம். ரட்சிப்பு என்பது ஒரு காலத்தோடு முடிஞ்சு போகல, 3 காலங்களுக்கு இருக்குது. அப்படி என்ன பண்ண, நமக்கு அவர் தான் தப்புவித்தார், அவர் இன்னைக்கு தப்புவிக்கிறார். உங்களுக்கு தெரியும் எதுலேருந்து தப்புவித்தார்? அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எப்படி தப்புவித்தார், என்ன தப்புவித்தார் கர்த்தர்? பாஸ்ட் டென்ஸில் நடந்தது என்ன தெரியுங்களா? என்ன தப்புவித்தார் என்றால், நாம் செய்த பாவம் இருக்கு இல்லையா, பாவத்துக்கு என்ன உண்டு, தண்டனை உண்டு. அந்த தண்டனையிலிருந்து இயேசு என்ன பண்ணார், நம்மை தப்புவித்தார். நாம் இதுவரைக்கும் செய்த பாவத்துக்கு நமக்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனை இயேசு என்ன செய்தார், தப்புவித்தார். இப்போ என்ன, பிரசன்ட்ல என்ன, தப்புவிக்கிறார். எதிலிருந்து தப்புவிக்கிறார்? பவர் ஆஃப் சின். பாவத்துக்கு என்ன இருக்குது, ஒரு வல்லமை இருக்குல்ல. நம்ம விட்டு போன பாவம் எங்க இருக்குது? நம்ம விட்டு பாவம் போயிடுச்சு இல்ல. கடந்த கால பாவத்தை இயேசு மன்னித்து விட்டார், முடிஞ்சு போச்சு. இன்னைக்குள்ள பாவம் எங்க இருக்குது? எங்க இருக்கு ஐயா? வாசப்படியில் படுத்துருக்குதா? அது பாவம், காயினுக்குள்ள பாவம் இல்லை, அது நமக்கே வருது. நல்ல காலம் இங்கே வாசப்படியில் போடாமல் இருந்தீங்கன்னா சரிதான் போம். கவனிங்க, நம்மை நெருக்கி நிற்கிற பாவம். எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவம். நம்மகிட்ட வெளியே போன பாவம் நமக்கு தெரியும். கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, கிழக்குக்கும் மேற்குக்கும் அகற்றிட்டார். அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, கடலில் ஆழத்தில் போட்டார். அப்புறம் நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அது தேவனுடைய பகுதி. ஆனால் நம்முடைய பகுதி என்ன தெரியுங்களா, நம்ம விட்டு போன பாவம் எங்கே தான் இருக்குது, நம்ம கிட்ட தான் நிற்குது. நாம் கவனக்குறைவாக இருந்தால் உள்ள நுழைஞ்சிடும். அப்போ இந்த நம்ம விட்டு போன பாவத்துக்கு என்ன இருக்குது, பவர் ஆஃப் சின். அதுக்கு ஒரு வல்லமை. இன்னைக்கு என்ன செய்யறாரு தெரியுங்களா, அந்த பாவத்தின் வல்லமை நம்ம மேற்கொள்ளாதபடி அவர் இன்னைக்கு தப்புவிக்கிறார். தப்புவித்தார், இன்னைக்கு என்ன பண்றாரு, தப்புவிக்கிறார்.
அந்த பாவத்தினுடைய வல்லமை இன்னைக்கு முன்னதாக நிற்குது. நாம் அஜாக்கிரதையா இருப்போமானால் குத்தம். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்படி நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க. காலையில் எழுந்திருக்கும் போது சோத்திரத்தோடு நீங்கள் எழுந்திருக்கலன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட சினிமா பாட்டு வாயில் வரும். வருமா வராதா? வரும். கவனக்குறைவாக இருந்தால் பழைய வந்துடுவான் மனுஷன் உள்ள. சரியா? ஒரு பாட்டு கொஞ்ச நேரம் டியூன் பண்ணி தான் பார்ப்போம். அப்புறம் ஐயோ 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 சோத்திரம் 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 இல்லே லுயோ ஆட ஆரம்பி திருப்பி. அவ்வளோதான். ஆமாம், எல்லா இடத்துலையும் பாட்டு தான் கேட்குது. நம்ம என்ன பண்ணோம்? ஆமாம் ஆமாம், நம்ம கேட்க தான் கேட்குது. என்னென்னா நம்ம பாட்டு அந்த டியூன்லேயே இருக்குது. அதனால் இன்னும் பிரச்சனை, இன்னும் குழப்பம். அதை திருடி தானே நம்ம பாட்டு போடுறான். நமக்கு ரெண்டும் கிராஷ் ஆகுது அங்கே வேற. இன்னைக்கு என்ன? பாவத்தின் வல்லமை நம்ம மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். நாளைக்கு என்ன? ஃபியூச்சர். பாவத்தினுடைய பிரசன்னமே நம்ம இல்லாத ஒரு பகுதிக்கு கர்த்தர் நம்ம கொண்டு போயிடுவார். தப்புவிப்பார். என்ன கிடையாது அன்னைக்கு. இன்றைக்கு பாவம் வரும். பழைய பாவம் அகண்டு போனது. பார்வதோ கல்லறை மூடின பெருங்கல் புரண்டு உருண்டு ஓடுது பார் போச்சு இல்லை? அது மாதிரி என்ன ஆச்சுது? ஆமாம், ஜான் பனியன் எழுதுகிற மாதிரி மோட்ச பிரயாணி என்ன பண்ணுவார்? மூட்டை தூக்கிட்டு போவார். அவ்வாடா நிமிந்தா உருண்டு உருண்டு ஓடிச்சுல. அது நேற்றைக்கு தான். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுது? மறுபடியும் பழைய பாவத்து ஆசை சிஎஸ்எல் ஒரு பாட்டு பாடுறாங்களே, பழைய பாவத்து ஆசை ஆமாம் ஆமாம் ஆடுதான் பாடுதான் கூத்தாடுதான் முன்னாடி அப்படின்னு என்ன ஆகுது தெரியல. இன்னைக்கு ஏசு என்ன பண்றாரு? வல்லமையை கொடுத்து அந்த பாவத்தை நம்ம தப்பு வைக்கிறார். நாளைக்கு என்ன ஆகுது தெரியுங்களா? He will save us from the presence of sin. பாவமே இல்லாத ஒரு பிராந்தியத்துக்குள்ள கர்த்தர் நம்ம கொண்டு போயிடுவார். அதனால ரட்சிப்பு என்பது 3 காலங்களுக்கு உரியது. இன்னைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? தவறு செய்ய தான் செய்வோம். வந்துடுது. ஆகவே ஒன்றை நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்கள் பாவம் செய்ய மாட்டாங்களான்னா செய்வான். மற்றவன் தைரியமாக செய்வான், நம்மளுக்கு கொஞ்சம் பயந்து செய்வான். மற்றவங்க தெரிஞ்சு செய்வான், நம்மளால தெரியாமல் செய்வான். மற்றவன் செய்தால் காலத்துக்கு குட்டே கில்லாடி மாதிரி பண்ணண்டாவான், நம்மளால மனசுக்குள்ளே தட்டிப்பான். சூப்பராக பண்ணண்டா, ஒரு பயலும் கண்டுபிடிக்கலடா. உங்களுக்கு தெரியும் தானே? பாவம் செய்யாததுனால நீங்கள்லாம் நீங்கள் நானும் பரிசுத்தவான் இல்லை, நம்ம மாட்டலை, அதனால பரிசுத்தவான்கள். சரி, நம்மெல்லாம் யார்? பாவத்தில் மாட்டாத பரிசுத்தவான்கள். அப்படிதான் ஊர் ஏமாத்தி நம்பிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரிந்த வசனம் கலாத்தியர் 6:1 வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகோதரரே, சகோதரிகளேன்னு சேர்த்து வாசிக்கலாமா? எங்களே போட்டு பெரட்டினீங்களே. ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் 2 பேர். ஒருத்தர் யாரு? குற்றத்தில் அகப்பட்டவன். இன்னொருத்தர் யாரு? ஆவிக்குரியவன். எப்படி சொல்லணும்னா, சகோதரரே யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் குற்றத்தில் அகப்படாத நீங்கள்னு எழுதியிருக்கணும். அது அவ்வளோ. அந்த ஆவிக்குரியவன் போட்டிருக்கால என்ன எழுதியிருக்கணும்? அவன் குற்றம் செய்து அகப்பட்டு கொண்டான், நம்ம குற்றம் செய்து மாட்டலை. குற்றம் செய்து மாட்டினவன் கிரிமினலா? குற்றம் செய்து மாட்டாதவன் கிரிமினலா? நம்ம தான் கிரிமினல். அவன் நல்லவன், ஏமாளி. ஈஸியாக அப்போ தப்பு பண்ணி மாட்டிட்டான் பாருங்களேன், பைத்தியக்காரப்ப. நம்ம திறமைசாலி. தப்பும் பண்ணுவோம் மாட்டவும் மாட்டோம்னா நம்ம தான் கிரிமினல் ஆக்சுவலாக. அப்படி எழுதியிருக்கணும். ஆவியான போனா போகுதுன்னு போட்டு ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் எழுதிட்டார். அவ்வளவுதான். பரிசுத்தவான்களும் தவறு செய்வார்கள். பைபிள் இஸ் வெரி ஆனஸ்ட். வேதம் ஒருபோதும் என்ன பண்ணுது? ஒரு பெரிய பரிசுத்தவானாக ஒரு பாவம் செய்தால் மூடி வைப்போம் என்று மூடி வைப்பதில்லை. ஆதியாகமம் 20:2 வாசிங்க. ஆதியாகமம் 20:2. ஜெனசிஸ் சாப்டர் 20. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே திரும்பவும் அந்த புத்தி வருது பாருங்களேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் எகிப்துக்குள்ள போகும்போது அவருக்கு என்ன இருந்தது? சகோதரின்னு சொன்னேன், ஓகே. அதனுடைய பலனை அனுபவித்த பிரச்சனை வந்தது. ஒன்னால அடுத்தவன் துன்பப்பட்டான், பிரச்சனை வந்தது. தப்பி பொழைச்சோன்னு கர்த்தர் கிருபையில வெளியே வந்துட்டீங்கல்ல. மறுபடியும் என்னதான் வருதாங்க அப்படின்னா ஒன்றை கற்றுக்கணும். பைபிள் இஸ் மோர் ஆனஸ்ட். எந்த விசுவாசி பாவம் செய்தாலும் உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம், யாத்திராகமம் 34:6 வாசிங்க. யாத்திராகமம் 34:6. யாத்திராகமம் 34:6. கர்த்தர் அவனுக்கு
முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அடுத்த வசனம், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காட்டுகிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல். ஆனால் என்ன செய்ய மாட்டாரு? குற்றவாளியை மாத்திரம் குற்றமற்றவனாக விட மாட்டார். இரக்கமுள்ளவர் தான், உருக்கமுள்ளவர் தான், சாந்தமுள்ள எல்லாம் சரிதான். குற்றவாளியை மாத்திரம் என்ன பண்ண மாட்டாரு? குற்றமற்றவனாக விட மாட்டார். எவ்வளவு பெரிய தெய்வ மனிதனாக இருந்தாலும் சரிதான், அவன் செய்த தவறும் இங்கே எழுதப்படுதில்லை. நமக்கு தெரிந்த ஒன்றை யோசித்து பாருங்க. நோவா குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரா? எழுதாம விட்டுருக்கலாம்ல, எழுதாம விட்டுருக்கலாம்ல. அது எவ்வளோ அழகாக எழுதி வச்சிருக்கா பாருங்களேன். அவன் குடித்து நிர்வாணியா அவன் கூட இருந்து கடந்தான்னு எழுதுறாரு. ஒரு பெரிய பரிசுத்தம் தானே. கர்த்தர் எழுதாமல் விட்டுருக்கலாம்ல. மோசே நமக்கு தெரியும். மோசையுடைய பாவம் தெரியுமா தெரியாதா? என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் பேசுனா டொமோன்னு அடிச்சார்ல. கர்த்தர் அதை மன்னிக்கல பாருங்களேன். அதனுடைய அந்த விளைவுகளை அவன் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அடுத்து பாருங்க, தாவீது பாவம் செய்தார். அதனுடைய பலன் என்ன? பிள்ளையை அடித்து சாகர வரைக்கும் கர்த்தர் விடல. என்னதான் கீதத்துக்கு ஏற்றவன் அவன் பிறகு முன்னாடி கர்த்தர் தெரிந்து கொண்டாலும் தாவீது செய்த பாவத்தையும் கர்த்தர் என்ன செய்யல? குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாத ஒரு தேவன். ஆபிரகாம்ங்கிறதுனால அவர் கண்டுகொள்ளாம விட மாட்டார். நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்கு தெரியுது, ரொம்ப தெரிஞ்சா என்ன பிரச்சனை? நிறைய உத கிடைக்கும்னு அர்த்தம். கர்த்தருக்கு கொஞ்சம் தெரிஞ்சா எவ்வளவு கொஞ்சமாக உதப்பாரு, நிறைய தெரிஞ்சா என்ன பண்ணுவார்? அதனால கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறதே நல்லது. சரியா? ரொம்பலாம் தெரிஞ்சுட்டா வம்பு என்ன? இப்போ உத விழுந்தா முதல்ல எனக்கு தான் விழுப்போம். சரியா? சொல்லியா கொடுக்குற மற்றவனுக்கு இல்லை, அவனுக்கு தான்டா முதல்ல உத. அதுதானே கர்த்தர் சொன்னார். நியாய தீர்ப்பு எங்கே துவங்கும்? தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்குது. அது 1 பேதுரு 4:17. ஆனால் எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 4லேருந்து வாசித்து பாருங்க. எருசலேமில் நடக்கிற அருவருப்புகள் நிமித்தம் தங்கள் மார்பில் அடித்து கொண்டு துக்கித்து அழுறான் இல்லையா? அவன் நெற்றியிலே ஒரு அடையாளத்தை போடு. பின்னாடி வெட்டுகிற தூதர்களை அனுப்புகிறார். யார் நெற்றிலெல்லாம் அடையாளம் இல்லையோ அவனெல்லாம் வெட்டி தள்ளுன்னு சொல்லுவார். என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துவங்கும்பார். இப்போ எங்கே துவங்குகிறது கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு? யாருக்கு அதிகம் தெரிந்ததோ அவனுக்கு தான். அதனால் ரொம்ப தெரிஞ்சவர் அதனால் விட்டுடலான்னு இல்லை. உங்களுக்கு தெரியும் தானே, லூக்கா 12:47-48 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அறியாமல் செய்கிறவனுக்கு கொஞ்சம் அடிகள், அருந்து செய்கிறவனுக்கு அப்படின்னா அறிவதனால ஒரு பெரிய மேன்மை இல்லை. அதை அனுபவமாய் மாற்றிக்கொள்ளாவிட்டால் அறிவது ஆபத்தை தான் உண்டாக்கும். அதனால் வேதத்தை அறியக்கூடாது என்பதில்லை, அறியணும். அது என்ன செய்யணும்? அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பைபிள் ரொம்ப படிச்சிங்கன்னா நிறைய சோதனை வரும் சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? என்னுடைய நண்பர் ஒருத்தர் 36 முறை பைபிள் படித்தவர், யோபு மாத்திரம் படிக்கவே மாட்டார். ஏன்னா அது படிக்கும்போதெல்லாம் அவருக்கு சோதனை வந்து தான் 4-5 நாள் விட்டார். இதை படிப்பானே சோதனை வருவானே, அதை படிக்கிறதே இல்லை. அவ்வளோதான். எஸ்தர் வரைக்கும் வருவார், நேர ஒரே ஜம்பு சங்கீதம். துன்மார்க்கண்டு வழி நிற்காது, துன்மார்க்கண்டு யோபே ஒதுக்கிட்டு வர்றாரு அவர். அது சொல்கிறாரு, நானும் பார்க்குறேன் பிரதர், 36 முறையில் ஒரு 6 முறை தான் முதல்ல படிச்சிருக்கிறாரு. அது படிக்கும்போதெல்லாம் 9 தான். இன்னும் ஊழியக்காரர்கள் இருக்காங்க, பிப்ரவரி மாதம் வந்துட்டா எப்படி எனக்கு ஒரு பிரச்சனை வரும் பிரதர். ஒருத்தருக்கு ஆகஸ்ட் மாதம் வந்தால் பிரச்சனை வருமா, ஒருத்தருக்கு பிப்ரவரி மாதம் வந்தால் வருமா. பிப்ரவரி மாதத்தில் உனக்கு எந்த மாதம் வந்தாலும் பிரச்சனை வரும், நீ ஒழுங்காக இல்லைன்னா. ஒழுங்காக இருந்தாலும் பிரச்சனை வரும். அது உங்களை பாதிக்காது, உங்களை மேற்கொள்ளாது. நல்லா கவனிச்சு பாருங்க. அறிவதனால பிரச்சனை இல்லை, அது அனுபவம் ஆக்கலைன்னா தான் நீங்கள் நானும் சோதிக்கப்படுவோம். எங்களுடைய போதகர் சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் எதை கை கொள்றீங்களோ அதை உபதேசம் பண்ணுங்க. சில இடங்களில் கர்த்தர் கை கொள்ளாததை உபதேசிக்கக்கூடிய நிர்பந்தத்தை உண்டாக்கிடுவார். அப்போ அர்த்தம் என்னென்னா, நான் அதை கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, தம்பி நீங்கள் எதை அனுபவத்தை வச்சுருக்கீங்களோ அதை சொல்லுங்கள். ஒரு வேளை அனுபவத்தில் இல்லாத சொல்லிட்டீங்கன்னா அப்போவே தீர்மானம் பண்ணுங்க, நான் இப்படி வாழ்வேன்னு தீர்மானம் பண்ணி கர்த்தர் நீங்கள் அப்படி வாழணும்னு விரும்புகிறாரு. அதனால் எது நமக்கு பிரச்சனை தெரியுங்களா? அறிவில் இந்த அறிவு பொறுத்தவன் நோவு பொறுத்தவன் போட்டிருக்கல, ஆனால் அனுபவம் பொறுத்தவனுக்கு நோவு ஒரு நாள் வராது. அறிவு என்னவாக மாறணும்? அனுபவமாக மாறிவிட்டால் அது வரும்போதுங்க என்ன கிடையாது, வேலை இல்லையே. பால் யங்கிச்சோ பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஒரு முறை. பால் யங்கிச்சோ அவருடைய பிரசங்கங்களில், குறிப்பாக காஸ்பல் மெசேஜஸில் அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இல்லஸ்ட்ரேஷன், ஒரு மனிதன் காட்டுக்குள்ளே அகப்பட்டு கொள்கிறான். காட்டு நெருப்பு, தீ வருகிறது, எல்லா பக்கங்களிலும் நெருப்பு வருது. எங்கேயும் ஓடி பார்க்குறாரு, எங்கேயும் போக முடியலை. உடனே இவன் நின்று யோசிக்கிறான், எப்படியும் எரிய போகிறோம், ட்ரை பண்ணி பார்த்துடலாமே. எரிகிற ஒரு கொல்லியை எடுத்து என்ன பண்ணால், எரியாத ஒரு பகுதியை எரிய வச்சான். பக்கத்துலலாம் சுற்றி நெருப்பு வருகிறது, நடுவில் இவன் கொளுத்தி விட்டான்.
கொஞ்சம் தூரத்துக்கு பரவனவொன்னு என்ன பண்ணால் அவனுடைய சட்டையை கோட்டை கழுத்து என்ன பண்ணால் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நடுவில் போய் நின்றுட்டான். பக்கத்தில் வந்து நெருப்பு என்ன செய்யலை, அவனை தொடலை. ஏன்னா இது ஏற்கனவே என்னாச்சுது, வெந்து போச்சுதே. அனுபவம் அப்படித்தான். வசனத்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவம் ஆயிட்டீங்கன்னா சோதனை வரும், ஒரு எல்லையை தாண்டி வராது. இது அனுபவத்தில் இருக்குடா, இவங்ககிட்ட போனால் நம்ம வேலை நடக்காதுன்னு அது பாட்டுக்கு போயிடும். அறிவு பெருத்தால் நோவு வரணும்னு அவசியம் இல்லை. அறிவாக இருக்கக்கூடிய என்ன மாறினோம், அனுபவமாக மாறினார். எந்த ஒரு பெரிய தேவ மனுஷன் தப்பு செய்தாலும் சரி தான். நமக்கு தெரியும், பேதுரு தப்பு பண்ணார் இல்லையா, கர்த்தரை தெரியாதுன்னு மறுதளிச்சார்ல, தூஷித்தாரு. அவர் மேலே தானே சபையை கட்டுவேன்னு சொன்னார். பாவம் அவர் விட்டுறக்கூடாது, மறக்காமல் இப்படி வச்சுக்கா பாருங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணா, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடுனா, இவன் திடீரே ஓடனான்னு இது வச்சுருக்காரு. மற்றவங்களாம் என்ன பண்ணா, மறுதளிப்பிக்க சொன்னபோது எல்லாம் அமைதியாக இருந்தான். மறுதளிச்சிருவோமோ அப்படி பயந்துட்டு இருந்தான். சந்தர்ப்பம் வந்தபோது மறுதளிச்சாங்க. ஆனால் பரிசுத்த பேதுரு என்ன பண்ணார், சபித்தார், சத்தியம் பண்ண தொடங்கினார். அவர் தூஷித்தார்னே போட்டிருக்குது. அப்படின்னா எவ்வளவு பெரிய தேவ மனுஷனாக இருந்தான் சரி தான். நமக்கு தெரியும், பர்னபா பைபிள் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கிற கேரக்டர் அவர் தான். பர்னபாஸ் ஆறுதலின் மகன். அந்த பர்னபா கூட மாய்மாலம் பற்றி என்ன பண்ணுவாதுங்களா, பேதுருவோட சேர்ந்து கலாத்திய சபையில் பிரச்சனை உண்டாக்கும்போது அவர் எழுதுவார். அந்த பர்னபா கூட இந்த சீமோனுடைய அந்த வஞ்சகத்தினால இழுப்புண்டு போனான்னு எழுதுறாரு. அப்படின்னா ஒன்று நாம் கவனிக்க வேண்டும், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பயணத்தில் முதலாவது என்ன, ஆபிரகாம் ஒரு தவறை செய்தார், கர்த்தர் அவருக்கு மீட்பை கொடுத்தார். மறுபடியும் அந்த தவறை செய்கிறார், கர்த்தர் என்ன செய்வதில்லை, கண்டுகொள்ளாமல் விடுவதில்லை. அதையும் என்ன பண்ணுறார், அவர் எழுதி வைக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்கிறேன். why do believers sin? விசுவாசிகள் ஏன் பாவம் செய்கிறார்கள்? சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். விசுவாசி ஏன் பாவம் செய்கிறான்? ஒன்று, பழைய சுவாபம், ஓல்டு நேச்சர். என்னதான் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி கொண்டிருந்தால் நம்மகிட்ட என்னதான் இருக்குது, அந்த பழைய தன்மைகள் தான் நம்மிடத்தில் இருக்கிறது. நம்ம முதல்ல சொன்னவங்களுக்கு ஆதாமுக்கு ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 9, 10, 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, எகிப்துக்குள்ளே போகும்போது சாராள்கிட்ட என்ன சொல்லுவார், உன்னை என்னுடைய சகோதரின்னு சொல்லு. அப்போ ஆபிரகாமுக்கு பேர் என்ன பேர், ஆபிராம். அப்போ ஆபிரகாமுக்கு இருந்த பேர் ஆபிராம். ஆனால் 20ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவர் ஆபிரகாமாய் மாற்றப்பட்டு விட்டார். பேரு மாறிச்சு, சுவாபம் மாறல பாருங்க. பேரு மாறுது. ஆறுமுகமாக இருந்தவருக்கு அகஸ்டின்னு பேரை மாற்றிடலாம். சுவாபம் மாறணுமே, சுவாபம் மாறலையே. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12 அவருக்கு பேர் என்ன பேர், ஆபிராம். ஆதியாகமம் 20 அவருக்கு ஆபிரகாம். உங்களுக்கு தெரியும், அந்த ஹா என்பது ஜீவன். எபிரேய மொழியில் ஹா என்பது என்ன, ஜீவன், சுவாசம். உங்களுக்கு தெரியுமே, சாராய், சாராள், ஹா, சாரா. இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா தமிழில் இல், நமக்கு நம்முடைய தமிழுக்கு அந்த விகுதிக்கு இல் சேர்த்து பெண்பாலுங்கிறதுக்காக அது சொல்கிறாங்க. அவங்களுக்கு பேர் என்ன பேர், ஹா, சாரா. அதே போல் அவருக்கு என்ன, ஆபிராம், ஆப்ரஹா. அவருக்கு என்ன வருது, ஹா. அந்த ஹா என்பது என்ன, ஜீவனை குறிக்கிற வார்த்தை. உங்களுக்கு தெரியும், அல்லேலூயா பற்றி சொல்லியிருக்க இல்லையா, ஞாபகம் இருக்கா? அல்லேலூயா 2 அல்லேலூயா இருக்குது, ஞாபகம் இருக்கா? ஒன்று எபிரேய அல்லேலூயா, இன்னொன்று கிரேக்க அல்லேலூயா. ஒன்று எதில் ஆரம்பிக்கும், ஹெச்சில் ஆரம்பிக்கும், இன்னொன்று ஏல ஆரம்பிக்கும். கிரீக்கில் உள்ள அல்லேலூயா ஏல ஆரம்பிக்கும். அது எங்கேருந்து ஆரம்பிக்கும், வாயிலிருந்து ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த ஹல்லேலூயா இருக்குது தெரியுங்களா, ஹா எங்கேருந்து வரணும், அடி வயிற்றுலேருந்து வரணும். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஹல்லேலூயா நான் சொல்கிறேன், கதைங்களா இங்கேருந்து வருது, அதை தொண்டையிலேருந்து வர்றது இல்லை. நமக்கு இந்த வாயிலேருந்து வர்றது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு சொல்லுவாங்க, ஹல்லேலூயா. அப்படி பிரச்சனையே இல்லை. அதாவது சொன்ன மாதிரியும் இல்லை, சொல்லாத மாதிரியும் இல்லை, அப்படி நடுவில் போயிடுவோம்ல. ஆபிராம், ஆபிரஹாம், அப்படி அவருக்கு என்ன வந்துச்சு, கர்த்தருடைய ஜீவன். அதாவது திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றப்பட்டு விட்டார். ஆனால் எது போகலை, அந்த பழைய சுவாபம் போகலைல்ல. நமக்கு தெரிந்த ஒன்று, சீமோனாக இருந்தவரை கர்த்தர் என்னவா மாட்டினார், பேதுருவா மாட்டினார். ஆனால் அப்பப்போ பேதுரு என்ன ஆகிடுவார், சீமோன் ஆகிடுவார்ல. ஆமாவா? எப்பெல்லாம் அவர் கீழே இறங்கி போவார், அப்பெல்லாம் ஏசுனாவர் சீமோனி தான் கூப்பிடுவார். பேதுருன்னு அவர் தான் பேரை மாற்றினார். பேர் மாற்றினாலும் தன்மை எப்படி தான் இருக்குது, அப்பப்போ சீமோனா இருப்பார். யோனாவின் குமாரனாகி சீமோனின்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு நேச்சரில் தான் அவர் இருக்கிறார்னு அர்த்தம். ஆகவே இன்னைக்கு ஏன் விசுவாசிகள் பாவம் செய்கிறாங்க, அந்த பழைய ஜென்ம சுவாபம் இன்னும் போகலை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதும் எனக்கு வைத்திருக்கிற அளவுகள் என்னன்னா, என்னுடைய ஜென்ம சுவாபம் என்னைக்கு என்னை விட்டு போகுதோ அன்னைக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டே நான் உணர்வேன். முதல்ல எனக்கு ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தால் ரட்சிக்கப்படும். எப்போன்னா, மரண பயம் என்னை விட்டு எடுபட்ட போது நான் உணர்ந்தேன், ஆகா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மரணத்துக்கு ரொம்ப கிட்ட போனேன் நான்.
அது கிட்ட இப்போ ஒரு 6 நாள் ஒரு 8 நாள் நினைவில்லாமலே மருத்துவமனையில் இருந்திருக்கிறேன். என்னுடைய பல்ஸ் ரேட் வந்து 45க்கு கீழே போயிடுச்சு. 70, 65 கீழே போனாலே டேஞ்சர். 45க்கு கீழே போய் எங்கள் சர்ச்சில் தனி ஜபம், அகஸ்டின் அண்ணன் எனக்கு ப்ரேயர் மீட்டிங் நடத்திடலாம்னு சொல்லி ஜபம். அண்ணன் டாக்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அண்ணன் போயிட்ட கேஸ் அப்படின்னு. 8 நாட்கள் நினைவில்லாமல் இருந்திருக்கிறேன். அந்த 8 நாட்களிலும் கர்த்தருடைய வசனத்தையே சொல்லிட்டு இருந்திருக்கிறேன், நினைவில்லாத நேரத்தில் கூட. 8 நாளைக்கு அப்புறம் கூட என் ஒய்ஃப் சொன்னான், அப்பா சபையில் டாக்டர் பிலீவர், அதனால சபை பாஸ்டர் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, தேர்றது கஷ்டம், 8 நாளாக ட்ரை பண்ணுறோம், பல்ஸ் ரேட் வந்து மேலே வரல, அதனால் ரிஸ்க்கு தான், ஆள் பிழைக்கிறது கஷ்டம்தான். என் ஒய்ஃபை கூப்பிட்டு பார்த்து சொல்லிட்டாரு, அக்கா கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, நல்லா ஜெபம் பண்ணலாம். சபையில் எல்லாருக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க, அகஸ்டின் அண்ணன் போயிட்டு கேஸ் ஆகிட்டு ஜெபம் பண்ணிக்க அப்படின்னு. ஆனால் இது எனக்கு நினைவு வந்தபோது என்கிட்ட சொன்னாங்க, 8 நாள் இங்கே ரொம்ப டேஞ்சராக இருந்தீங்க, கர்த்தர் கிருபை உங்களுக்கு இப்போ ஒரு 70, 75 அப்படி பிக்கப் ஆகிட்டு வருது. அது சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, 45லேயும் கர்த்தர் பாதுகாத்துருக்கிறாரு, அப்போ 70 கண்டிப்பாக ஆகவே மாட்டோம். அது எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. என்ன ஒன்று தெரிஞ்சதுன்னா, அந்த டெத் பெட்டில் கூட எனக்கு பயமே வரல, செத்துருவோம். அப்போ நம்பினேன் நான், ஆஹா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மரண பயத்திலேருந்து வெளியே வந்திருக்கிறோமே, கண்டிப்பாக ரட்சிக்க. 2வது என்ன தெரியுங்களா, ஜென்ம சுவாபம் இன்னும் என்கிட்ட இருக்குது, சிலது இருக்குது என்கிட்ட. அது சின்ன வயசுலேருந்து இருந்த அந்த சின்ன சின்ன எரிச்சல், அந்த சின்ன சின்ன கோபங்கள் இன்னும் முழுசாக போகலை, இருக்குது, அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்குது. சொல்லுவாங்களே, அந்த குழந்தை பால் குடித்தா இந்த வாயில் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கும்ல, அது சாதம் ஊட்டினா கேட்க வேண்டாம், மூக்கு கண்ணெல்லாம் கூட ஒட்டிகிட்டு இருக்கும்ல. அதே மாதிரி பாவத்தை ஊட்டி வெளியே வந்துட்டோம், இன்னும் பாவம் அங்கங்கே ஒட்டிகிட்டு தான் இருக்குது, ட்ரேஸ் இருக்குது. அது போகாத வரைக்கும் ஜென்ம சுவாபம் இன்னும் இருக்குது. சொல்லுதுங்களா, அது நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்படி தான். நான் எங்கள் அம்மாட்ட ஒன்று கேட்பாருங்களேன், நான் அப்படி தான், ஆமாம் அம்மாட்ட கேட்டிருந்தேன், ஆயாட்ட கேட்டிருந்தேன், நீ இன்னும் ரட்சிக்கப்படல, அவ்வளோதான். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவா தெரியுங்களா, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமானதெல்லாம் நஷ்டமாக என்னன்னு சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா 7 கருத்துக்களை சொல்லியிருப்பார் அவர். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசியே. பிலிப்பியர் 3, 4ஆம் வசனம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். முதல் தகுதி என்ன தெரியுங்களா, பவுலோடு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பெற்றவர். அடுத்தது இஸ்ரவேல் வம்சத்தான். அடுத்தது யார், அவர் இஸ்ரவேலன், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி. நல்ல கவனிங்க, 7 சொல்லதுல முதல் 4 என்ன தெரியுங்களா, பிறப்பினால் வந்தது, பிறப்பிலை பெற்றுக்கொண்டது. முதல்ல என்ன, அவர் 8ஆம் நாள் விருது சேதனம். ஏன் விருது பண்ணப்பட்டாங்க, அவருடையதல்ல, ஒரு யூதனாய் பிறந்தா 8ஆம் நாள் என்ன பண்ணுவாங்க அவனுக்கு அப்படின்னா, அவனுக்கு எது வந்து பிறப்பினால் வந்த மேன்மை. அடுத்தது என்ன பண்றாரு, நான் இஸ்ரவேல் வம்சம். எப்படி வந்தது அவருக்கு, பிறப்பினால் வந்தது. 3வது என்ன வந்தது அவருக்கு, பென்யமீன் கோத்திரம். எப்படி வந்தது, பிறப்பினால் வந்தது. 4வது எபிரேயரில் பிறந்த எபிரேயன். இந்த 4க்கும் ரொம்ப அற்புதமான அர்த்தங்கள், எனக்கு நேரம் இல்லை. இந்த 4ஐயும் அவர் என்ன சொல்றார், இது அவருடைய பிறப்பினால் வந்தது. அடுத்த 3 அவர் கற்றுக்கொண்டது. ஒன்று என்ன, நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு இல்ல திருப்பி வாசிங்க. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை முதல்ல தகுதி என்ன, சபையை துன்பம். என்ன இருந்தது, யூதன் என்ற ஒரு வைராக்கியம். அது எப்படி வந்தது, பிறப்பினால் வந்தது இல்ல, அவரே செய்வது. எல்லா யூதனும் போய் சபையை பாழாக்கல. புரியுதா உங்களுக்கு? முதல் 4 அவருக்கு எப்படி வந்தது, ஒரு யூதனாய் பிறந்ததுனால அவருக்கு வந்தது. ஆனால் அதுக்கு அடுத்த 3 அவருக்கு எப்படி வருது, இவராக செய்தது. ஒன்று என்ன, பக்தி வைராக்கியத்தின்படி சபை என்ன பண்ணார், பாழாக்கினார். அடுத்தது நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாது. 2வது இவர் வாழ்ந்தாதான் குற்றம் சாட்டப்படாது, வாழ முடியும், பிறந்ததுனால வாழ முடியாது. அடுத்தது நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். முதல்ல யார் அவர், பரிசேயன். நியாய பிரமாணத்தின்படி அவர் யாரு, பாரிசி. பாரிசி என்பது மதத்தை சார்ந்தது. அதாவது ஒரு பரிசேயனுக்கு பிள்ளையா ஒருத்தன் பரிசேயன் பிறந்தனால வாழ முடியாது. அவன் என்ன செய்யணும், பரிசேயன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பது பிறப்பினால் வருவதல்ல, அவனா வைராகியமா தன்னை தேவனுக்கு பிரித்தெடுக்கணும். 2வது என்ன பண்றாரு, சபையை நான் பாழாக்கினேன். 3வது நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம். இதெல்லாம் அவர் செய்தது. ஒன்று, முதல் 4 என்ன, பெற்றுக்கொண்டது. அடுத்த 3 அவர் கற்றுக்கொண்டது. முதல் 4 என்ன, அவர் பிறப்பினால் அவருக்கு பெற்றுக்கொண்டது. அடுத்த 3 என்ன, அவர் கற்றுக்கொண்டது. என்ன விசேஷம் தெரியுங்களா, நாம் இன்னைக்கு என்ன பண்றோம், பிறப்பினால சிலதை பெற்றுக்கொள்றோம், ஜென்ம சுவாபம். அதுக்கப்புறம் நாம சொல்றோம் கற்றுக்கொள்ளுகிறோம். ரட்சிப்பில் என்ன பண்றோம் தெரியுங்களா, நாம கற்றுக்கொண்டதை விட்டுருவோம். குடிக்க பழகினோம், சீட்டாட பழகினோம், அடிக்க பழகினோம்,
தெருசுத்த பழகின இதெல்லாம் என்ன பண்ண கற்றுக்கொண்டது. ரட்சிப்பில் இதை விட்டுட்டோம். ஆனால் எதை விடலை? பிறந்ததில் விடலை, இன்னும் விடலை. அதான் சொன்னேன் உங்களுக்கு, பிறவி குணம் என்னைக்கு எனக்கு மாறுகிறதோ அன்னைக்கு தான் நான் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அது நமக்கு அவ்வளோ சீக்கிரம் போகாது. எங்கள் தமிழ் ஆசிரியர் முன்னாடி சொல்லுவாங்க, பிறவி குணத்தை பேய்க்கு கொடுத்தாலும் போகாதும்பாங்க. ஏன்னா என்ன பண்ணுவோன்னா, அந்த டெஸ்கில் பிளேடை உடச்சி வச்சுட்டு அந்த அம்மா கிளாஸ் எடுக்க, மிஸ்ஸஸ் நல்ல தம்பி அற்புதமாக பாடம் எடுக்கிறவங்க தமிழில். ஆனால் என்ன பண்ணுவோம், அப்படியே டேங்னு தட்டிகிட்டே உட்காந்துருப்பாங்க. எங்கேருந்து வரும் சத்தம் எப்படி தெரியும்? அது கிளாஸ் ஃபுல்லாக ஒரு 70-80 பேர் இருப்போம். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்ஸ் 3 சேர்ந்து இருக்கும். அதில் லாங்குவேஜுக்கு மாத்திரம் அப்படி அவ்வளோ தூரம் இருக்கும். எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரியும். அந்த அம்மா பாவி அம்மா அவள் பார்ப்பாங்க, திரும்புவாங்க, போர்டில் எழுதுறதுக்கு ட்ராயிங் அடிச்சுன்னு உட்காந்துருப்பாள். இங்கே அடித்தானா அங்கே ஒருத்தன் அடிப்பான். அங்கே அந்த அம்மாவை உண்டு இல்லைன்னு ஆக்கி கடைசியில் அவங்க முடியாத நிலையில் சொல்லுவாங்க, பிறவி குணத்தை பேய்க்கு கொடுத்தாலும் போகாதுன்னு போயிடுவாங்க வெளியே. அவ்வளோதான். அது உங்களை மாற்றவே முடியாதுடா. எனக்கு ஒரே பெருமை, பிறவி குணத்தை பேய் கொடுத்தா போகாது. பைபிளை படித்த பிறகு அது இந்த ஏசுநாதத்தை கொடுத்தா தான் போகாது. பேய்கிட்ட கொடுத்தா அது எப்படி போகும்? ஜாஸ்தி தான் ஆகும். இயேசுவிடத்தில் கொடுத்தால் தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. பழவுகளெல்லாம் எப்போ ஒழியும்? பிசாசிட்ட கொடுத்தா போகாது, தேவனிடத்தில் கொடுத்தால் அது போயிடும். அப்படின்னா நாம் இன்றைக்கு ஏன் பாவம் செய்கிற ரட்சிக்கப்பட்ட பிறகுன்னு சொன்னால், நாம் கற்றுக்கொண்டதை விட்டு விட்டோம், ஆனால் பிறவிகளை பெற்றுக்கொண்டதை விடலை. ரெண்டையும் சேர்த்து தான் பரிசுத்த பவுல் விட்டார். நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அந்த ஓல்டு நேச்சரோடு, பழைய சுபாவத்தோடு நாம் இருக்கிறோம். அது காரணம். ரெண்டாவதாக என்ன பண்ணுவோன்னா, இந்த வார்த்தை அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் வரக்கூடியது அகைன், திரும்பவும். அகைன் என்டரிங் இன்டு எனிமீஸ். எங்கே நுழைகிறோம்? எதிரியினுடைய எல்லைக்குள்ளே திரும்பவும் நுழைகிறோம். ஒன்று பழைய சுபாவம், ஜென்ம சுபாவம். ரெண்டாவது என்ன? we are again entering into the territory of the enemy. எதிரியினுடைய எல்லைக்குள்ள என்ன செய்கிறோம்? திரும்பவும் நுழைகிறோம். இதுதான் நாம் பாவம் செய்வதற்கு காரணம். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க. 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 20:1. ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி. எங்க போனார் அவர்? ஆபிரகாம் எங்க போனார்? தென் தேசத்துக்கு. ஏற்கனவே தென் தேசத்துக்கு போனாரா? ஆதியாகமம் 12:9 வாசிங்க. ஆதியாகமம் 12:9. அதன்பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அங்க போன போது உனக்கு பஞ்சம் வந்தது இல்லை? அங்கிருந்தானே எகிப்துக்கு போய் பிரச்சனையை சந்திச்சு தப்பி பிழைச்சு ஓடி வந்த. மறுபடியும் எதற்கு அந்த எல்லைக்குள்ள போவானே? நமக்கு ஏன் திரும்ப பாவம் செய்ய தோணுது? நாம் என்ன பண்றோம்? எங்கிருந்து கர்த்தர் நம்ம மீட்டு எடுத்தாரோ அப்பப்போ தோணும்ல, போய் எப்படி தான் இருக்குது பார்த்துட்டு வரலாமே. அது பேயோட வேலை, உங்க வேலை, என் வேலை இல்லை. பிசாசு தான் ஒருத்தனை விட்டு போனா என்ன பண்ணுவான்? ஒரு சுத்திட்டு மறுபடியும் வந்து எட்டி பார்க்குற வேலை அவன் வேலை தானே. உங்களுக்கு எனக்கு அந்த வேலை. நாம் ஏன் விட்டு வந்தது திரும்பி போய் ஏன் பார்க்கணும்னு ஆசை வருது? நம்ம டெவிலா நாமெல்லாம் இல்லையே. என்ன தெரியுங்களா? நமக்குள்ள கான்ஃபிடென்ட் என்ன ஒன்று அச்சைக்க முடியாத பிரதர். அவன் தாத்தா ஆதாமே தலையில் தட்டினவன். யார் போனாலும் தலையில் தட்டி கூட்டு போயிடுவான் அந்த பக்கத்தில். என்ன பண்ணக்கூடாது? உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் மக்கள் சித்தீமுக்கு வந்தபோது அந்த மோவாபிய பெண்களோடு தவறளித்தார்கள் இல்லையா? காரணம் என்ன தெரியுங்களா? தே பிளேட் அரவுண்ட் காதேஷ் பர்னேயா. காதேஷ் பர்னேயா பரிசுத்தத்தின் எல்லை. அந்த பரிசுத்தத்தின் எல்லைக்குள்ள என்ன பண்ணா, இஸ்ரவேல் வாலிபர்கள் உள்ள சுத்தினானுங்க, மோவாபிய பெண்கள் வெளியே சுத்தினாங்க. எல்லையில ரொம்ப நேரம் சுத்திட்டு இருக்க முடியாது, எல்லையை தாண்டிடுவான் சமயத்தில். எல்லையை தாண்டி போனால் ஒரே நாளில் 24,000 பேர் செத்தாங்கல்ல, என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில். அப்படின்னா நாம் இன்றைக்கு ஒரு நாளும் அந்த எந்த எதிரியும் எல்லையை விட்டு வந்தோமா திரும்ப அதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அங்கிருந்து தான் தப்பி பழைச்சு வந்தோம் தேவ கிருபையினால. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். ஏற்கனவே அடிமைத்த நுகத்தில் தான் இருந்தோம். கர்த்தர் நம்மை மீட்டு விட்டார். மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது? அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அந்த விடுதலையாக்கப்பட்ட நிலையில் தான் நீங்கள் நானும் தொடர்ந்து இருக்கணுமே தவிர நீங்கள் எங்க போயிடக்கூடாது? மறுபடியும் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ள போவதற்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுப்பதில்லை. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்? முதல்ல நெகேவ் போனாரு, சவுத் போனாரு, பிரச்சனை வந்தது. மறுபடியும் நீ ஏன் அங்க போற? மறுபடியும் போனால் என்ன வரும்? திரும்பவும் அதே பிரச்சனை வருது பாருங்க. தென் தேசத்துக்கு போனால் கேராருக்குள்ள போறாங்க, என்ன உண்டாகுது? மனைவியை மறுபடியும் சகோதரக்கூடிய ஒரு அவல நிலைக்கு ஆபிரகாம் தள்ளப்பட்டார்ல. போனவன் சொல்ல வேண்டியது தானே, இதனுடைய மனைவியும் சொல்லக்கூடிய தைரியம் உனக்கு இருந்தா போயிருக்கலாம். தைரியம் தான் இல்லையா? அப்புறம் நீ அங்கேயும் போற. அகைன் என்ட்ரிங் இன்டு த
enemy's territory will always make us to do sin. ஒன்று பைபிள் இஸ் ஆனஸ்ட். ரெண்டாவது என்ன சொன்னேன், அந்த ஓல்டு நேச்சர் மாறணும். மூணாவது நாம் எங்கிருந்து கத்த நம்ம தூக்கி எடுத்தாரோ மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, அங்கே திருப்பியும் வாலாட்டக்கூடாது. சரியா? டோன்ட் என்டர் இன் டு த டெரிட்டரி வேர் காட் இஸ் டேக்கன் அஸ் அவுட். எங்கிருந்து கத்த நம்மை திரும்ப எடுத்தாரோ திருப்பி என்ன பண்ணக்கூடாது, அந்த எல்லைக்குள்ளாடி போய் ஆபிரகாம் அதைத்தான் செய்தார். நான்காவதாக கொண்டு கவனிப்போம், 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும், என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு காரணம் என்ன தெரியுங்களா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பான புரிந்து கொள்வதற்கு அது காரணம் என்ன சொல்லுங்க? வேற திருப்பி அந்த வசனம் வாசிங்க தம்பி. அதற்கு ஆபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். இப்ப சொல்லுங்க காரணம் என்ன? தெய்வ பயம் இல்லை. நான் நினைத்தேன். இட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கிருந்து வருது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அர்த்தம் என்ன? தவறாய் புரிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆபிரகாம் நான் நினைச்சேன். உன்னை யார் நினைக்க சொன்னது? டோன்ட் ஸ்பெகுலேட் எனிதிங். வெளித்தோட்டத்தை வைத்து விட்டு, ஒரு சூழலை வைத்து விட்டு, ஒரு சந்தர்ப்பத்தை வைத்து விட்டு யாரையும் என்ன பண்ணக்கூடாது? we are not supposed to misunderstand. ஆபிரகாமுக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஆரம்பிக்குது? நான் நினைச்சேன். உன் நினைப்பு இங்க தேவையில்லை. பட் தேர் இஸ் a reality. அங்க ஒரு உண்மை இருக்குல்ல. நாம் இன்னைக்கு எப்படி நமக்கு இன்னைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா, நாம நினைக்கிறோம். அது மூஞ்ச பாரு. அது முகத்தை பார்த்து என்ன சொல்ல முடியும்? மனசு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? கருப்பா இருக்கிறதுனால அவன் பொல்லாதவன் அர்த்தமா? இல்ல சிவப்பா இருக்கிற நல்லவங்கன்னு அர்த்தமா? இல்ல, ரெண்டு பக்கத்தையும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இந்த ஊரை சேர்ந்தவனா, அந்த ஊர் எல்லாம் தெரியும், அவன் புத்தியே அப்படித்தான், அப்படி சொல்லிடுறோம்ல. இந்த ஜாதியா, அவன் ஜாதி புத்தி அவனை விட்டு போகாது, இப்படித்தானே சொல்றோம். எங்க இருக்குது? இட் இஸ் இன் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், நாட் இட் இஸ் ரியல். அது உண்மை அல்ல. எங்க இருந்து வருது? நம்முடைய தப்பான புரிந்து கொள்ளுதல். ஆபிரகாம் நான் நினைத்தேன். உங்களை யார் நினைக்க சொன்னது? எதை வச்சு நீங்க கணக்கிட்டீங்க? திருப்பி வாசிங்க 12ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். நல்ல கவனிங்க. காண்பதை விசுவாசிப்பது சமுதாய பார்வை. காண்பதை விசுவாசிப்பது இது சமுதாய பார்வை. என்னதை பார்க்கிறோமோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஆனால் விசுவாசிப்பதை பார்ப்பது தட் இஸ் ஸ்பிரிச்சுவல். அதுதான் ஆவிக்குரியது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன பார்வை வேண்டும்? காண்பதை விசுவாசிப்பதல்ல, விசுவாசிப்பதை காண்பது. ஆபிரகாம் கண்டதை விசுவாசித்தார். he made a mistake. ஆனா என்ன இருந்திருக்கணும்? விசுவாசிப்பதை பார்த்து கதை சொல்லி இருக்காரு, இந்த ஊர்ல என்ன செய்ய முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. கர்த்தர் சொன்னார், ஒன்னு என்ன நான் சபிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு ஆபிரகாம் எதை பார்த்திருக்கணும்? அவர் விசுவாசிப்பதை பார்த்திருக்க வேண்டும். ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வந்தது? நாம் எதை காண்கிறோமோ அதை விசுவாசிப்பதற்கு நீங்களான ஆள் இல்லை. அதுக்காக கர்த்தர் உங்களை என்ன அழைக்கல. பார்ப்பதை விசுவாசிப்பதுக்கு தான் உலகத்தில் 1000 பேர் இருக்கிறானே. நீங்களான அப்படி. நாம் எதை நம்முடைய அடிப்படை விசுவாசமோ அதைத்தான் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். என்னாகமம் 13ஆம் அதிகாரம், என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை வாசிங்க. என்னாகமம் 13 31 முதல் 33 வரை. அவனோட கூட போய் வந்த அந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. எதை பார்த்தாங்க? அவங்க இருப்பதை பார்த்தாங்க. அவங்களாம் 10 பேர் போனாங்க, 12 பேர் போனாங்க, 10 பேர் என்ன பண்ணாங்க? அங்க என்ன அவர்கள் கண்டார்களோ அதை விசுவாசித்தார்கள். என்ன சொல்றான்? நம்மால் அவங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். அது பொய் இல்ல, உண்மை. அவங்க சொன்னது உண்மை. அடுத்தது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். அது உண்மை. ஏன்னா ராட்சசன் இருக்க, ஏனாக்கின் புத்திரர் அங்க இருக்கிறான். ராட்சசன் யாரு? அந்த தேசத்தின் குடிகளை பட்சிக்கிறவர்கள். அது உண்மைதான்.
அடுத்தது, நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிக பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. அப்படி எதை பார்த்தாங்க? அங்க என்ன இருந்ததோ கானானில் அதை பார்த்தார்கள். 30ஆம் வசனம் வாசிங்க. 30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவன் எதை பார்க்கிறாங்க? விசுவாசித்ததை பார்க்கிறாரு காலேப். இவங்க என்ன பார்ப்பாங்க? பார்த்ததை விசுவாசிக்கிறாங்க. நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வருது தெரியுங்களா? தவறான புரிதல் எப்படி வருது? நாம் பார்ப்பதை விசுவாசிப்பதற்கு anybody will do it. இந்த பெண் இருக்குல்ல, இது கோல்டுல செய்திருக்கு நான் சொல்றேன், நம்புறீங்களா? இந்த பெண் எதுல செய்திருக்குது? ஃபைபர்ல இல்ல, எதுல செய்திருக்குது? கோல்ட்ல. நம்புறீங்களா? நம்பல. நீங்க இதுல ஏன் மேல நம்பிக்கை இருந்தா கண்ணுக்கு எப்படி தெரியுது? பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியுது. ஆனா அண்ணன் போய் சொல்ல மாட்டாரே. ஆமாவா? அப்படின்னா இது இல்ல. உங்களுக்கு யாரு காட்டுறவன் பேர்ல நம்பிக்கை இருந்தால், இப்ப நான் வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னு சொன்ன நீ பண்ணீங்க, ஆமா 3 பறக்குதுன்னு சொல்லுவீங்க. இப்ப என்ன நம்பினால், என்ன நம்பலன்னா வெள்ளைக்காக்கா பிறந்தா கூட வெள்ளைக்காக்கால அது பொறாவை பார்த்துருந்தாலும் காக்கான்றான் பாரு, கண்ணும் தெரியாது கலரும் தெரியாதுன்றீங்க. என்ன அப்படியானால் எனக்கு என்ன வேண்டும் தெரியுங்களா? நான் ஒரு பார்க்கறத விசுவாசிப்பதற்கு யாரும் விசுவாசிப்பாங்களே? காண்பதை விசுவாசிப்பதற்கு ஒரு விசுவாசம் தேவையா? இது ஃபைபர்னு நான் சொன்னேன், ஆமான்னு சொன்னேன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த ஃபைபர்ல ஒரு பெண்ணை வச்சுட்டு நான் என்ன சொல்றேன்? இது கோல்ட்ல செய்திருக்குது, உங்களை நீப்ப வந்து பிளாட்டினத்துல செய்திருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்பினால், இதை நீங்க நம்பல, என்ன நம்புறீங்க? அதுதான் இதுல. காலேப் யாரை விசுவாசித்தான்? கர்த்தரை விசுவாசித்தான். அங்க இருந்ததை பார்க்கல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரை பார்க்கல, அங்க இருந்ததை பார்த்தாங்க. அது சமுதாய பார்வை, இது ஆவிக்குரிய பார்வை. இன்னைக்கு சபைக்கு இன்னைக்கு என்ன வேணும் சொன்னா, சமுதாயம் பார்ப்பதற்கு சபை வேண்டாம். அதுதான் சமுதாயம் இருக்குது. உலகம் பார்ப்பது போல சபையும் பார்க்குமானால் அதுக்கு உலகமே இருக்கலாமா? நம்ம இதுக்கு சபை என்று தனியா நம்ம எதற்கு? விசுவாசிப்பதை நாம் என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ போட்டிருக்கல, விசுவாசிப்பதை நம்புவோமானா அதை வர என்ன செய்வோம்? காத்திருப்போம் போட்டிருக்கல. இதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க வருது? இருப்பதை பார்ப்பது உலகத்தின் பார்வை, விசுவாசிப்பதை பார்ப்பது ஆவிக்குரிய பார்வை. ஆபிரகாம் எதை பார்த்தாரு? இந்த இடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று அவர் கண்டாரு. ஆனா அங்க அப்படி இல்லை. அந்த ஊர் எப்படி இல்லை? அப்படி இல்லை. பின்னாடி நாம் கவனிப்போம். அடுத்தது ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். ஆதியாகமம் 12:19 வாசிங்க. ஆதியாகமம் 12. உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இது எப்போ? எகிப்துக்குள்ள போகும்போது இவள் சகோதரின்னு யார் மாத்திரம் சொன்னாங்க தெரியுங்களா? ஆபிரகாம் மாத்திரம் தான் சொன்னார். அது முதல் முறை தவறு செய்யும் போது என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஆபிரகாம் தான் சொன்னாரு, இவளின் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் என்னோடு சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாளே. நல்ல கவனிச்சீங்களா? முதல் தடவை ஆபிரகாம் மட்டும் தான் போய் சொன்னார். 2வது சாராவும் சேர்ந்து போய் சொல்றான். முதல் முறை பார்வோன்று சொல்லும் போது என்ன சொல்றான்? இவள் உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அன்றைக்கு சொன்னது போய் சொன்னது யார் தான்? ஆபிரகாம் மாத்திரம். 2வது சொல்லும் போது யாரும் கூட சாராளும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல சாராள் சொல்லல. ஒண்ணு கவனிங்க, முதல் முறை பாவம் செய்வது தான் கஷ்டம், 2வது பாவம் செய்வது எளிது. ஆமென். முதல்ல தவறு செய்ய கர்த்தருடைய வார்த்தையை மீறி பாவம் செய்யறது, அப்பதான் மனசு அடிச்சுக்கும், அப்பதான் பிரச்சனை. ஐயோ தப்பு பண்றவன் ஒரு முறை செய்து பழகி விட்டால் 2வது முறை பாவம் செய்யறதுக்கு லெகுவாக இருக்கும். ஆபிரகாமுக்கு முதல்ல அவன் சகோதரன் சொல்லும் போது சாராள் சொல்லல, இவன் தான் சொன்னான்னு சொல்றான் பார்வான். ஆனா இங்க என்ன சொல்றான் தெரியுங்களா? அபிமெலேக்கு கர்த்தர் சொல்லுகிறான், அவ சொன்னது மாத்திரமல்ல அவளும் சொன்னால. என்ன தெரியுங்களா? அந்த அனனியா சப்பீரால் புத்தி இங்க வந்துட்டு பாருங்களேன். அந்த 2 பேர் செய்கிற தவறு, கணவன் மனைவி. எனக்கு தெரிஞ்ச பைபிள்ல ஒருமனப்பட்ட கணவன் மனைவியில பெஸ்ட் யாருன்னு சொன்னா அனனியா சப்பீரால் தான். ஆனா சாவுக்கு கொண்டு போயிட்டு பாருங்களேன். அந்த ஒரு மனம் நல்ல காரியத்துக்கு பயன்பட்டது. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட போது, வசனத்துக்கு கீழ்ப்படிந்த போது, கர்த்தருடைய சபைக்குள்ளே தன்னை அர்ப்பணித்த போது, தங்களுடைய விற்கும் வரைக்கும் அவங்களுக்கு என்ன இருந்தது? அந்த ஒரு மனம் இருந்தது. அடுத்தது அவன் அதை பிரிக்கும் போது அந்த அம்மா கொஞ்சம் சொல்லியிருந்தாய், வேணாங்க, தன் மனைவி அறியும் தானே போட்டிருக்குது. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? வேண்டாங்க. ஒரு மனம் என்ன? வீட்டுக்காரர் என்ன செய்தாலும்
எல்லாமே சரியா இல்லை. தவறு செய்யும் போது சுட்டி காட்டுறது தான் ஏற்ற துணை. அவன் என்ன பண்ணிட்டாங்க அந்த சமயத்தில், சரி இவ்வளவு நாள் ஒன்னா வந்தோமே, மரணத்திலையும் ஒன்னாவே மண்டையை போட்டாங்க பாருங்க. மரணத்திலும் ஒன்னா போயிட்டாங்களே, ஒரு மனம் எது வரைக்கும் இருக்கு பாருங்களேன். ஆபிரகாமுக்கு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களோட பிரச்சனை என்னன்னா, அவன் பொய் சொல்றவனா இருந்தார். இப்ப யாரும் கூட மாறிட்டாங்க, சாராள் கூட பொய் சொல்றவளா மாற்றப்பட்டு இருக்கிறாள். இல்லை அந்த சூழ்நிலை அவளையும் சொல்ல வைத்திருக்கிறது. அடுத்த கருத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 20ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்க. அவள் என் சகோதரி என்பதும் மெய்த்தான். என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாவம் செய்கிறோங்கிற உணர்வே இல்லாம போச்சு பாருங்க ஆபிரகாமுக்கு. அவன் கேட்கிறான், அபிமலை கூட்டு கேட்கிறான், ஏன்டா போய் சொன்னேன், என்ன அக்கிரமத்தை கண்டு நீ இப்படி ஒரு பெரிய பாதகத்தை என் மேல சுமத்தினையே. அப்படி சொல்லும் போது என்ன பண்றாங்களா, சாரின்னு சொல்லல பாருங்களேன், வருத்தப்படவில்லை, மாற என்ன பண்றாரு, நியாயப்படுத்துகிறார். என்ன ஆகும்னு சொன்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரச்சனை என்னன்னா, தவறு செய்வதாகவே உணர்வு இல்லாம போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, செய்த தவறுகளுக்கு நியாயப்படுத்துவோம். அது ரீசனிங். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா சாப்பிட்டாங்க, சாப்பிட்டவர் வந்து கேட்டா என்ன சொல்றாரு, முதல்ல ஆன்சர் ரெடியா மைண்ட்ல வச்சிருக்கான் பாருங்க. நான் விலக்கின கனியை சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்பாருன்னு இவனுக்கு முதல்ல தெரியும். தெரிஞ்சுட்டு என்ன பண்றான், கேட்டா டொப்புன்னு தூக்கி ஒன்னு தலையில போட்டுடணும். நீர் என்னோடு இருக்கும்படி தந்த ஸ்திரீ அப்படின்னா முதல்ல பிளான் பண்ணிட்டான். தப்பு. ஏவாள் கனியை கொடுக்குறாங்க, ஆதாம் அதை வாங்கும் போது என்ன பண்ற உங்களுக்கு தெரியும், ஆதாமும் ஏவாளும் சர்ப்பமும் பேசிட்டு இருக்கும் போது இவர் கூட தான் உட்கார்ந்துருக்கிறாரு. என்ன பண்ணல, தடுக்கல, மாற என்ன பண்றாரு, அவ வாங்கி கொடுத்த போது மறுக்கவும் இல்லை. அது வாங்கி சாப்பிடும் போது மனசுக்குள்ள என்ன இருக்குது, மாட்டுனா அவளை முன்னாடி தள்ளி விட்டுலாம். மாட்டுனா என்ன பண்ணலாம், நீர் என்னோடு இருக்கும்படி தந்த ஸ்திரீ. ஒரே கல்லுல ரெண்டு வாங்க. முதல்ல கத்தருக்கு ஒரு அறை, நானா கேட்டேன், நீ தானே கொடுத்த. அடுத்தது என்ன, நானா வேணாம், நீங்க கொடுத்தவங்க தான் எனக்கு கொடுக்க, நான் இல்லை அப்படின்னா முதல்ல பிளான் பண்ணிட்டான். அவள் கனியை பேசி அந்த டீல் நடக்கும் போது இவர் முடிவு பண்ணிட்டாரு, என்ன லாபம், ஒருவேளை இந்த கனியை சாப்பிட்டு நமக்கு ஒன்றும் வரலன்னா லாபம் நமக்கு வரட்டும், கொள்ள கனியை சாப்பிட்டு நஷ்டம் வந்தால் யாருக்கு போகட்டும், ஆதலில் விடியட்டும், அவ்வளவுதான். ஒரு வீட்டில் 2 பையங்க, உங்களுக்கு தெரியும், அந்த பெரிய பையன் இருக்கான் தெரியுங்களா, எப்பயுமே கொஞ்சம் தத்தியா இருக்கும் சரியா. 2வது உள்ளது பயங்கர புத்திசாலி, கிரிமினலா இருக்கும். அம்மாவா இங்கே யாரும் 2வது இல்லையே, சண்டைக்கு வந்துட போறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல உள்ளது ரொம்ப தத்தி ஐயோ பாவமாக இருக்கும். 2வது உள்ளது இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா வீட்டிலேருந்து மார்க்கெட் கிளம்புறாரு. உடனே 2 பேர் என்ன பண்ணாங்க தெரியுங்களா, ஒருத்தன் முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஏறிப்பான். ஏறிட்டு என்ன பண்ணாங்க, அம்மா வந்து சொன்னாங்க, டேய் மார்க்கெட் போகக்கூடாது, போனால் நீங்கள் அது வாங்குறதுன்னு கேட்பீங்க, அதனால மார்க்கெட் போகக்கூடாது, கீழே இறங்குங்கடா. இல்லை மாமி நாங்கள் கேட்கவே மாட்டோம், அப்பா தொல்லையே பண்ண மாட்டோம், நாங்கள் பாட்டு சும்மா போயிட்டு வந்துடுறோம், வீட்டில் லீவில் இருக்குல்ல போர் அடி, சும்மா போயிட்டு வந்துடுறோம். போயிட்டாங்க அப்பா 2 பிள்ளைங்களும் போயிட்டாங்க. மார்க்கெட்டில் எப்படி சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கடை வந்தோடனே சின்ன பையன் நிற்கிறான். அப்படியே என்னடா அது வாங்கி கொடுங்க. உடனே பெரியவன் இருக்கானே கம்முன்னு நிற்கிறான். சின்னவர் என்ன, அதை வாங்கி கொடுங்க. உடனே அப்பா சொன்னான், டே மம்மி என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குதா, சொன்னாங்க தான், அடிப்பாங்க தான், அதுக்காக வாங்காமல முடியும், நீ வாங்கி கொடுங்க, நான் சாப்பிட்டு அப்புறம் அடி வாங்கிக்கிறேன். பெரியவன் வாயே திறக்கல, கம்முனுக்கு. அதே தெரியுங்களா, வாங்கி கொடுத்தா இவனுக்கு நமக்கு தராம வாங்கி கொடுக்க மாட்டார், உரப்பட்டு அவன் தான் சொல்லி தப்பிடலாம்ல. ஏமாளி மாதிரி இருந்துட்டு விற்கிற ஆசாமி இந்த முதல்லாம். இந்த 2வது இருக்குது தருதல் என்ன பண்ணும், குடுறா வடரா. அந்த இளையகுமாரனை பாரு சண்டை போட்டு வாங்கிட்டு போயிட்டான்ல. ஆனா மூத்த குமாரன் உள்ளே உட்காந்து கடைசி வரைக்கும் கழுத்து அறுத்தான் பாருங்க, உள்ள வரவே இல்லை அவன் கடைசி வரைக்கும். அப்பனையும் உள்ள போக விடல, அவனும் உள்ள வரல. இளையகுமாரனாவது ஒரு காலத்தை வருந்தி வந்துட்டான். இதுதான் ஆதாம் ஏவாளுக்கு. என்ன அந்த மூத்த குமாரன் புத்தி, என்ன புத்தி, லாபம் வந்தா வாங்கிப்போம், நஷ்டம் வந்தா அவளை தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்தான். இதுதானே, கவனித்துக் கொள்ளுங்கள். இங்க என்ன போட்டுதுங்களா, பாவம் செய்விட அவனுக்கு என்ன லாபம், நமக்கு உணர்வே இல்லை. அதுதானே இவங்களுக்கு இருக்குது. அவன் கேட்கிறான், என்ன அநியாயத்தை கண்டு நீ உன் மனைவியே சகோதரின்னு சொன்ன. அதுக்கு ஆபிரகாம் சொல்ற பதில் பாருங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. என் தகப்பனுக்கு குமாரத்தி. எப்படி நியாயப்படுத்தலாம் பாருங்க, தகப்பனுக்கு குமாரத்தி தான், என் தாய்க்கும் குமாரத்தி அல்ல. அதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு அப்பா 2 அம்மா. என் தகப்பனுக்கு அவள் குமாரத்தி, என் தாய்க்கு அவள் மகள் இல்லைன்னு சொன்னா, என் தகப்பனுக்கு 2 மனைவிகள், அதுல ஒரு பிள்ளையோட ஒரு மனைவியோட பிள்ளை நானு, இன்னொரு மனைவியோட பிள்ளை யாரு, சாராள். அப்படின்னா அவ யார், எனக்கு தங்கை தான், நான் இன்னைக்கு மனைவி இல்லை அப்படின்னு என்ன பண்றான் தெரியுங்களா, பாதி பொய் சொல்றான், பாதி உண்மை. எப்போதுமே
பொய்யை விட பொல்லாதது பாதி உண்மை. பொய்யை கூட சொல்லிடலாம், என்ன பண்ணக்கூடாது, பாதி உண்மை இருக்க ரொம்ப ஆபத்தானது. ஒரு பாட்டிலில் விஷத்தை வச்சுக்கிட்டு மேலே தேன் எழுதி ஒட்டினா, ஒரு பாட்டில் இருப்பது விஷம், மேலே என்ன பண்ணுறோம், தேன். எவனா ஒருத்தர் மருந்து சாப்பிட்றோம், ஒரு பவுடர் தூக்கி போட்டு கொஞ்சம் குழச்சி அடிச்சான்னு வச்சுங்களேன், யாருக்கு பிரச்சனை? கேட்டா என்ன சொல்லுவான், இது முன்னாடி தேன் இருந்த பாட்டில், அதுல நான் ஒட்டலை, அதுல என்ன இருந்தேன், விஷத்தை நான் ஊத்திட்டேன், அவ்வளவுதான், நானா எழுதி ஒட்டினேன். பாதி உண்மை பாதி பொய் இல்லை. எப்பவுமே the half truth is always worse than the lie. பொய்யை விட பாதி உண்மை இருக்கு தெரியுங்களா, ரொம்ப டேஞ்சர். என்ன சொல்லணும், அன்னைக்கு தங்கை தான், இன்னைக்கு மனைவி இல்லையா, அது சொல்லணும்ல. முன்னாள் தங்கை இந்நாள் மனைவின்னு சொல்லி இருக்கணும்ல. அது சொல்லாம என்ன பண்ண, முன்னாள் தங்கையை சொன்னீங்க, அப்ப இன்னைக்கு நீ அவளை மனைவியாக எடுத்துக்கொள்ளலையா, மனைவியாக அவளை எடுத்துக்கொள்ள மாட்டாயா? பொய் தானே. எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புள்ள தேவ மனுஷன், அவர்கிட்ட என்ன இருக்குது, இந்த பாதி பொய் சொல்ல. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாதி சொல்லுவாங்க, மீதியை முழுங்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? போனா ஆமா, அப்புறம் ஒன்றும் இல்லை, பார்க்கக்கூடாத ஒன்று பார்த்துருப்பான், சொன்னா வீட்டில் அப்பவே யுத்த காலம் வந்துடும் தெரியும், பாதியை நிறுத்திடுவான். போனா அப்புறம் கேட்டா, நீங்க அங்க உங்களை பார்த்தீங்களாமா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல போனேன்னு, பார்த்தேன்னு சொல்லலையே. அது எப்படின்னா, அந்த மதுமில் போன மாதிரி சொல்லவும் சொல்லணும், முழுசாவும் சொல்லக்கூடாது. மாட்டுனா எஸ்கேப். அப்ப நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, இந்த லூவில் ஒன்று சொன்னேன்ல, ஒரு நிலத்தை வித்தா கூட என்ன செய்யணும், திருப்பி அதை வாங்குற மாதிரி தான் அதை வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஆளு எதை செய்தாலும் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ரெண்டு பக்கத்துலையும் கேட்ச் ஆன் தி வால் தான். பூனை மதில் மேல இருக்க மாதிரி எந்த பக்கம் குறிக்கும், எந்த பக்கம் வசதியோ அந்த பக்கம் நாங்க குறிச்சுப்போம். அது அல்ல. ஆபிரகாம் இருந்து தவறு அதுதான். அதுக்கு அடுத்த ஒன்று, அதாவது பாவம் செய்யறங்கிற உணர்வு இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களுக்கு இல்லை. அடுத்தது லேம் எக்ஸ்கியூசஸ், நொண்டி சாக்கு. என்ன செய்யக்கூடாது, அதாவது தப்ப செய்துட்டு அதை மூடி மறைப்பதுக்கு என்ன பண்ணக்கூடாது, மேல 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 தவறு பில்டப் பண்ணி போகக்கூடாது. லேம் எக்ஸ்கியூசஸ். 20ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை வாசிங்க. அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய், நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன், செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். பின்னும் அபிமெலேக் ஆபிரகாமை நோக்கி, என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்று. என்ன சொல்றார் உடனே, இவன் செய்த தவறுக்கு அவர் எதை சுட்டி காட்டுகிறார், அவங்க மேலே பழிய போடுறான். இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லை. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நாம் செய்யற தவறை நாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. நான் ஏன் செய்தேன், அவர் அப்படி செய்தார்ல, அவர் அப்படி இருப்பார்ல, இப்படி என்ன பண்றோம், பிறர் மேல்னு சொல்ல போனா லேம் எக்ஸ்கியூசஸ். நமக்கு தெரிந்த நல்ல உதாரணம் யாத்திராகம் 32ஆம் அதிகாரம், யாத்திராகம் 32ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை வாசிங்க. யாத்திராகமும் 32. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, பொன் கன்றுக்குட்டியை செய்துட்டாங்க. மோசே ஆரோனை பார்த்து கேட்கிறாய், நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்ன கேட்கிறான். இவ்வளவு பெரிய பொன் கன்றுக்குட்டியை செய்து ஜனங்களுடைய கிருபையெல்லாம் அழிச்சு போடுறிய, அதுக்கு அவங்க உனக்கு என்னையா தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேட்டா, அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். அது இவன் தப்பு பண்ணதுக்கு யாரை கொண்டு குற்றம் சாட்டுறான், அந்த ஜனங்களை. இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அறியோம் என்ற கவனிச்சீங்க. அதாவது சொல்லுவாங்க, என்ன பண்றான்னா, உங்களுக்கு சொன்னேனே, தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்க ஒருத்தன் ஏறினா மாட்டிக்கிட்டான், கீழே தோட்டக்காரன் வந்துட்டான். வந்து என்ன பண்ணானா, டே எங்கடா மேலே ஏற, அதோட மாட்டுக்கு புல்லு பறிக்க ஏறினாங்க. தென்னை மரத்தில் யாருடா புல்லு, அதான் இல்லைன்னு கீழே இறங்கிட்டு இருக்கல. அதே புத்தி தான் நமக்கு. மாட்டிக்கிட்டா எப்படியாவது ஒரு காரணம் வச்சிருப்போம் தப்புறதுக்கு. எந்த ஊர்லடா தென்னை மரத்துல புல்லு வளையும். அதே தான் நீ என்ன சொல்றான் பாருங்க, இந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விக்கிரகத்தை படைப்பதற்கு என்ன தப்பு இவங்ககிட்ட கண்டீங்க. அவன் சொல்றான், இந்த ஜனங்கள் யாரு, பொல்லாத ஜனங்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் சொன்னது இல்ல,
எங்களுக்கு முன்னு செல்லும் மோசே செத்து போயிட்டாரு, எங்களுக்கு முன்னாடி செல்ற தெய்வங்களே எங்களுக்கு உண்டாக்குன்னு சொன்னானா. சொன்னோன்னு இவர் என்ன பண்ணாரா, பொன்னுடைமை உள்ளவர்கள் இவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்டு, கவனிங்களா என்ன மாதிரி புழுவுறான் பாருங்களேன். அதை வாங்கி என்ன பண்ணாராம், அக்னியிலே அடுப்புல போட்டாராம். அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். மோல்டு இல்லாம எப்படிடா கண்ணு வரும்? மோல்டு இல்லாம பேட்டர்ன் இல்லாம எப்படி கண்ணுக்குட்டி வரும்? எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு எப்படி புழுவுறான் பாருங்களேன் ஆளு. பொண்ணுடைமை கேட்டேன், கொடுத்தாங்க, தூக்கி அடுப்புல போட்டாராம். அதுல இருந்து என்ன வந்துதான், இதுதான் நொண்டி சாக்கு. நிறைய சாமுவேல் கேட்பாரு, நான் கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம் என்ன சொல்லுவான், நான் தான்ப்பா, அவங்க ஜனங்கள் தான் தெரியுமே, அந்த ஜனங்கள்லாம் என்ன கொன்னுடுவாங்கன்னு பயந்து என்ன பண்ணிட்டேன், ஜனங்கள் வந்து பொல்லாதவங்க நினைச்சு என்ன பண்ண அதெல்லாம் விட்டுட்டேன். ஆக்சுவலா இவன் தனக்காக வைத்துக் கொள்ளுகிறான். கேட்ட என்ன பண்ணிட்டான், சாக்கு போக்கு. ஆபிரகாமிட்டும் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப அடிப்படையான ஆவிக்குரிய பாடங்கள். இதெல்லாம் குறிப்பாக ஊழியம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது தெரியுங்களா? கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுட்டு நம்ம ஒருத்தர் மேலே ஒரு டிசிஷன் வந்துடுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம இந்த எண்ணம் மாறவே மாறாது அவங்க மேலே. அவன் எவ்வளவு நல்லவன்னு தன்னை நிரூபித்தாலும் என்ன செய்வாங்களே, நடிக்கிறேன்னு தான் தோணும் அதுக்கப்புறம். அதனால் பேசிக்காக அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் பார்த்துக்கணும். குறிப்பாக இது ரொம்ப அடிப்படையான ஆவிக்குரிய பாடம். காண்பதை விசுவாசிப்பது இருக்குது, விசுவாசிப்பதை காண்பது இருக்குது. இன்றைக்கு ஊழியம் செய்கிற உங்களுக்கு எனக்கு இதான் வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ, கர்த்தர் நமக்கு எதை நமக்கு காண்பித்திருக்கிறாரோ அதை விசுவாசித்து பார்க்கணுமே தவிர. நல்லா கவனிச்சு பாருங்க, மோசே பிறந்தானா, குழந்தை அழகுள்ளது தானே, எப்படி அழகா இருந்தது, தோல் நல்லா இருந்தது நினைக்கிறீங்களா? எபிரேயர் 11:23 வாசிங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் இங்கிலீஷ் எப்படிதான் இருக்கும், கிரேக்க இருக்கணும். By faith they saw the child beautiful. பிள்ளை அழகுள்ளது என்று கண்டு விசுவாசத்தினால ராஜாவுக்கு பயப்படாம ஒளிச்சு வச்சாங்கன்னு தமிழ்ல இருக்கு இல்லையா? ஆங்கிலத்தை பாருங்க, by faith they saw the child beautiful. அது எப்படி பார்த்தாங்களா, விசுவாசத்தோடு பிள்ளைய பார்த்ததுனால அது அழகா இருந்ததாம். அழகா இருந்ததுனால விசுவாசத்தினால ஒளிச்சு வச்சாங்க தமிழ்ல. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா by faith they saw the child beautiful. விசுவாசத்தோடு பார்த்தா எந்த குழந்தையும் அழகா தான் இருக்கும். விசுவாசத்தோடு பார்த்தால் எந்த குழந்தையும் அழகுதான். ஏன்னா கர்த்தர் ஒவ்வொரு குழந்தை மேலும் ஒரு திட்டத்தை வைத்து தான் உலகத்தில் அனுப்புகிறார். நாம் எப்படி பார்க்குறோம் சொன்னால், மாம்சத்தில் எதை காண்கிறோம், மூக்கு அழகாக இருக்குது, சப்பையாக இருக்கு பாரு, குழந்தை வந்து பிறந்தது பாரு, சனியை அப்படி தான் பார்க்குறோம். எனக்கு பிள்ளைய பாரு, அவன் தாத்தா மூஞ்சி மாதிரி திருட்டு மூஞ்சி அப்படியே வந்திருக்கு, அப்படி தான் பார்க்குறோம். இருப்பதை பார்க்காதீங்க, நீங்கள் விசுவாசிக்கிறது. பிள்ளையை கர்த்தர் ஒரு விசேஷ நோக்கத்தோடு கொடுத்துருக்கிறார். விசுவாசத்தோடு பார்த்தால் காண்பது எப்படி தான் இருக்கும், அழகாக தான் இருக்கும். மோசே அந்த வசனம் அப்படியே திருப்பி இருக்குது ஒரிஜினல்லையும் ஆங்கிலத்தில் கூட பார்த்தீங்கன்னா by faith they saw the child beautiful தான் இருக்கு. விசுவாசத்தினால பார்த்து பிள்ளை அழகுள்ளன்னு கண்டாங்க. தமிழ் அழகா இருந்ததுன்னு கண்டு விசுவாசத்தினால ஒளிச்சு வச்சது விசுவாசம், அன்னைக்கு பார்ப்பதற்கு விசுவாசம் ஆங்கிலத்தில். இந்த தவறான புரிந்துகளின் பயணத்தில் விசுவாசிகளும் பாவம் செய்வார்கள், பரலோகம் அதை கண்டுகொள்ளாது என்று எண்ணிவிடக்கூடாது. யார் பாவம் செய்தாலும் பரலோகம் பார்த்து கொள்வது மாத்திரமல்ல, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாத ஒரு தேவன். நம்ம ஏன் பாவம் செய்கிறோம், இன்னும் பழைய ஜென்ம சுவாபம் நம்மகிட்ட இருக்குது. இரண்டாவதாக, எங்கிருந்து கர்த்தர்